நம்ம கடை வந்து கோவில்பேட்டில் இருக்கு, தளபதி மொபைல்ஸ். சரிங்களா? நம்ம கடைக்கு வெளியே வந்து பேனர் இருந்தது, விஜய் பேனர் இருந்துச்சு. சரிங்களா? அந்த பேனரை வந்து எடுக்கணும், எலெக்ஷன் ரூல்ஸ் படி வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி வந்து எடுத்தாங்க. நானும் வந்து ஆமா, எலெக்ஷன் ரூல்ஸ் படி வந்து இது வந்து வைக்கக்கூடாது, தெரியாம வந்து வச்சுட்டேன். நான் 3 வருஷமா கடை வச்சிருந்தேன். திடீர்னு வந்து நீங்க போட்ட ரூல்ஸ் வந்து எனக்கு தெரியல, இருந்தாலும் வந்து எடுக்கணும், நான் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு கையெடுத்து மன்னிப்பு கூட கேட்டு நான் அதை எடுத்துட்டேன். எலெக்ஷன் ரூல்ஸ் படி அது தப்பு தான். சரிங்களா? நான் வந்து எடுத்துட்டேன். அவங்ககிட்டயும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கடமையை தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி வந்து குழந்தைங்களை வச்சு வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுவும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுவும் தப்பு தான். அப்படி பார்க்கும்போது கடைசி பிரச்சாரத்துல தளபதி விஜய் வந்து என்ன பேசியிருப்பாருன்னா, அந்த மாதிரி வந்து குழந்தைங்களா நீங்க வந்து சாக்லேட் கழுகுற மாதிரி, கிண்டர் ஜாய் கழுகுற மாதிரி நீங்க அழுது இந்த விஜய் மாமாக்கு வந்து ஓட்டு போட வைங்க, விடாதீங்க, அவன் ஓட்டு போடுற வரைக்கும் விடவே விடாதீங்க, அடம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஃபுல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வந்து குழந்தைங்க அடி வாங்கணும். இதான் வந்து உங்கள் நோக்கம். உங்களோட சுயநலத்துக்காண்டி குழந்தைங்களை வந்து யூஸ் பண்றீங்க. இது மற்ற கட்சி தலைவர்களுக்கு பண்ண தெரியாதா? இப்போ ஸ்டாலின் சார் இருக்காங்க, எடப்பாடி அண்ணன் இருக்காங்க, சீமான் அண்ணன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இத்தனை வருஷமா அரசியல் பண்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ற கடைசி நாள் வந்து குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி கேட்க தெரியாதா? ஏன் கேட்கல? குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நீங்க தான் கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து குழந்தைங்க கிட்ட வந்து இவ்வளவு கெஞ்சுற மாதிரி வந்து கிண்டர் ஜாய் கழுகுற மாதிரி வந்து கெஞ்சுங்க, ஓட்டு போட வைங்க. அப்படியும் வந்து அவங்க ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தா விசில எடுத்துட்டு போய் அவங்க காதுல போய் ஊதுங்கன்னு சொல்றீங்க. இது வந்து குழந்தைங்களை வந்து யூஸ் பண்றது. ஓட்டு போறது அவங்களோட தனிப்பட்ட இது. அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து ஓட்டு போட போறாங்க. அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களோ இல்ல காசு வாங்காம உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போய் ஓட்டு போடுறாங்களோ, வீட்டுல இருக்க பிள்ளைங்க வந்து சத்தியம் கேக்குது, என் குழந்தைங்க கிட்ட வந்து நாங்க வந்து பொய் சொல்லிட்டு போய் நாங்க ஓட்டு போற மாதிரி போச்சு. எங்க குழந்தைகிட்ட நாங்க எதுக்கு பொய் சொல்லணும்? அந்த பொய் சொல்றது யார் வந்து நடைமுறை கொண்டு வரா? குழந்தைங்க கிட்ட வந்து நாங்க பொய் சொல்லிட்டு அப்படி போய் நாங்க ஓட்டு போடணுமா? இது யார் வந்து கொண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணன் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி இதுவும் தப்பு தான். குழந்தைங்களை வந்து அரசியல யூஸ் பண்றது இதுவும் தப்பு தான். அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது தப்பு தான். 18 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓட்டு போடணும்னே ஒரு ரூல்ஸ் இருக்கு. எல்லாருமே சிந்திச்சு வந்து ஓட்டு போடணும்ட்டு. 18 வயசுக்குள்ள உள்ளவங்கலாம் வந்து எமோஷனலா குழந்தைங்க நீங்க வந்து அழணும், பேரண்ட்ஸ் கிட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, விஜய் மாமாக்கு ஓட்டு போட வைங்கன்ட்டு நீங்க சொல்றது வந்து தப்பு. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி இதுவும் தப்பு தான். நான் எப்படி கடைக்கு வெளியே பேனர் வச்சது தப்புன்னு வந்து சொன்னீங்களோ, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா? பேனரை வந்து வெளியே வைக்க கூடாது எலெக்ஷனுக்கு, அப்போ உங்களுக்கு அறிவு இல்லையான்னு விஜய் ஃபேன்ஸ் என்னைய கேட்டாங்க. நீங்க பண்ணது தப்பு, பேனரை வெளியே வச்சீங்க, அதனாலதான் எடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப நானும் விஜய் ஃபேன்ஸ் கேட்கிறேன், உங்க அண்ணனுக்கு தெரியாதா எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்க கூடாது, அது தெரியாதா?